வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஒரு பேப்பரில் ஒரு பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பேப்பர் பேக் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடலில் பண்ணுவாங்க. பட் நாம் பண்ண போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேப்பர் பேக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மெட்டீரியல் இதுக்கான யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போது பிளாக் சார்ட் எடுத்துருக்கிறேன். பிளாக் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டரில் நான் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் சைஸ் வித்தியாசப்படுறதுன்றது ஒரு நேச்சரான விஷயம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிளாக் கலர்ஸில் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு எது பண்ணாலும் அதுக்கு மேலே பண்ணுற டிசைன்ஸ் ரொம்ப கேட்சியாக இருக்குன்றதுக்காக தான் நான் பிளாக் கலர் சார்ட் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சார்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சைடு, அதாவது இந்த பக்கம் ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சென்டிமீட்டருக்கு நீங்கள் அழகாக ஒரு லைன் பண்ணிக்கிங்க. இது ஆக்சுவலாக ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் ஃபெவிக்காலை என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிக்கலாம். கிராஃப்டை பொறுத்தளவு ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபெவிக்காலை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக உங்களுக்கு கிராஃப்ட் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃபெவிக்காலை ஊற்றி குழப்பி அதை ஒட்டி அவங்க ஒட்டுற இடம் இல்லாமல் ஒட்டக்கூடாத இடமெல்லாம் ஒட்டும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபெவிக்காலை மட்டுமே கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நீங்கள் செய்கிற கிராஃப்ட் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த பிளேஸில் நான் ஃபெவிக்காலை என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணும்போது இந்த கார்னரெல்லாம் அழகாக கவர் ஆகிற மாதிரி அழகாக பண்ணிங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பேப்பரை இப்படி ஆப்போசிட்டில் வச்சுட்டு இந்த கார்னர் எடுத்து கரெக்டாக நம்ம ஒரு லைன், பென்சிலில் ஒரு லைன் பண்ணோம் இல்லையா, அந்த பென்சில் லைனில் கரெக்டாக வச்சுட்டு இதை அழகாக கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 or 15 செகண்ட் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஒட்டிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிக் பண்ண ஏரியா தான் நமக்கு சென்டர் பாயிண்ட். அப்போ சென்டர் பாயிண்ட் வரும்போது நீங்கள் இந்த ரோலை கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணி ஓரளவுக்கு இந்த பக்கமும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது சென்டர் பாயிண்ட்டு, அதாவது சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூப்பராக நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் அழகாக நல்லா அழுத்தி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2 சைடும் நீங்கள் என்ன பண்ணணும், இது கார்னர். இந்த கார்னர்லேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர், இந்த கார்னரில் ஒரு 3 சென்டிமீட்டர் என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 3. இந்த பேப்பரோட எட்ஜிலேருந்து இங்கே 3 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் இந்த பக்கமும் 3 சென்டிமீட்டர் ஒரு டாட் வச்சுட்டு அந்த 3 சென்டிமீட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், இப்போது இது சென்டர் பார்ட்டு. இந்த சென்டர்லேருந்து இங்கே ஒரு லைன் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு லைன் பண்ணிக்கிறோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜிலேருந்து 3 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் இந்த எட்ஜிலேருந்து 3 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பென்சில் மார்க்குக்கு நேராக நீங்கள் வச்சு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு
லாங் சைஸ் ஸ்கேலை கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த பென்சில் மார்க்கில் வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. நல்லா அழுத்தி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா அழுத்தி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதே சேம் இந்த பக்கமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேலை வச்சுட்டு நல்லா அப்படி அழுத்தி அப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது 2 சைடும் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் மாற்றி ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. இப்போது அழகாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே ஒரு ஃபோல்டிங் மார்க் இருக்கும், இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்குது, இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்கும். இதில் வந்து சென்டரில் இருக்கிற ஃபோல்டிங்கை இன்னரில் இப்படி வச்சுட்டு இப்படி மடிச்சிருங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இன்னர் வந்து இந்த மிடில் இருக்கிற அந்த ஃபோல்டிங்கை இன்னர் பக்கம் உள்பக்கமாக வச்சு மடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை அப்படி ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணி இப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா சென்டரில் ஒரு ஃபோல்டிங் லைன் இருக்குது. இந்த ஃபோல்டிங் லைனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்பக்கமாக நீங்கள் இப்படி மடிச்சிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 2 சைடும் இந்த மாதிரி மடிச்சிட்டோம். இது பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி இருக்குது. இந்த 2 சைடும் மடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஏதாவது ஒரு சைடு, அதாவது இந்த ரைட் சைடு அதாவது அப் டவுன் இந்த சைடில் என்ன பண்ணுங்கள், இந்த அளவுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு 1 இன்ச் சைஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க. 1 இன்ச்சு சைஸில் இந்த ஃபோல்டிங் நிறைய ஒரு பென்சிலில் கூட நீங்கள் டார்க் பண்ணி ஒரு லைன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மடிச்சிட்டோம். இப்போது சிசர்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்லாண்டிங்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், ஸ்லாண்டிங்காக கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த கட் பண்ணுறது வந்து கரெக்டாக அந்த பென்சில் மார்க் பண்ண இல்லையா, அந்த எட்ஜில் இருந்து இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிரும். இப்போ கட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை இப்படி நல்லா ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் ஒரு ஷேப் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த பார்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பார்ட்டு ஃபோல்டிங் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்பக்கமாக நம்ம இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த உள்பக்கமாக நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா பேக் வந்து ஒரு பக்கம் வந்து ஓப்பனில் இருக்கும், ஒரு பக்கம் வந்து என்ன இருக்கும், ஃபோல்டிங்கில் இருக்கும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபெவிகாலை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கார்னரில் அப்படி ஒட்டிடும். அப்ளை பண்ணிவிட்டு அழகாக நம்ம இந்த எட்ஜில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக இது வந்து இந்த 2 பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்ஸ் உள்பக்கமாக வச்சுட்டு இந்த பேப்பரை இது மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம், இந்த பேப்பரை இது மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், திருப்பி இப்படி வச்சுக்கங்க. இப்படி வச்சுட்டு உள்ளார உங்களால் கையை விட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டோன்னா அது வந்து என்ன ஆகிடும்னா ஃபெவிகாலில் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அழகாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் இது லென்த் அதிகம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், அழகாக ஒரு பேப்பரை ஒட்டிட்டோம். நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அழகாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன்ஸ் இது மேலே வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இது மேலே வந்து ஒரு டிசைன்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு
தோணுது. அதுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணலான்னா, உங்களோட க்ரியேட்டிவிட்டியாக என்ன வேணாலும் ட்ரா பண்ணி கலர் பண்ணலாம், இல்லை அது ஸ்டிக் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு சர்க்கிள், டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கலர் பேப்பரில். அதில் ஒவ்வொரு கலர்ஸ் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். இப்போது இங்கே ஒரு கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு சின்னதாக ஒரு கலர், கொஞ்சம் பெருசாக ஒரு கலர், இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கலர், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு கலரை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டிக் பண்ணுறேன். இங்கே ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற டிசைன்ஸில் ஒரு அன்ஈவனாக ஒட்டலாம், இல்லை ஈவனாக ஒட்டலாம், அது உங்களோட சாய்ஸ். அதேமாதிரி இந்த பக்கம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எல்லா சைடுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா சூப்பராக ஓட்டிக்கிங்க. இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக ஒரு அழகாகவே இருக்குது. இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணாலும் அதில் கிடைக்கிற சந்தோஷன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேப்பர் நீங்கள் வாங்கி உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஒரு கிஃப்ட்டுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது நிறைய பேர் கிஃப்ட்டு தான் கொடுப்பாங்க, அதை ஒரு பேக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் பேக்கிங்கே ஒரு வெறும் பேப்பர் பேக்கே நீங்கள் ஒரு கிஃப்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அழகாக சூப்பராக ஒரு பேப்பர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒரு பிளாக் சார்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணிட்டோம். அந்த ஷேப் பண்ண பிறகு அதுக்கு மேலே நிறைய நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சர்க்கிள் கட் பண்ணி ஒட்டியிருக்கிறோம். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், இந்த பேப்பர் பேக்குக்கு வந்து ஒரு 2 ஹேண்டில் பண்ண போகிறோம், அதாவது கைப்பிடி போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு சேம் டிஸ்டன்ஸ் விட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதே சேமாக 2 சைடுமே பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி 2 சைடு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டோம். இந்த ஹோல்ஸில் நம்ம என்ன பண்ணணும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக வந்து த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க, உள்ளன் நூல் யூஸ் பண்ணுவாங்க, காட்டன் நூல் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சணல் கயிறு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் உள்ளன் நூலாக நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம போட்டுறோம். இங்கே பாருங்கள், இது எப்படி போடணுன்னா, இது ஹேண்டில் பிடிக்கிறது வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும், இங்கே வந்து உள்பக்கம் வந்து முடிச்சு போடுற மாதிரி இருக்கணும். இந்த எட்ஜஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு முடி போட்டுங்க. இது ஏன் இந்த முடி போடணும் அப்படின்னா, எடுக்கும்போது கொஞ்சம் அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுறது. இங்கே பாருங்கள், முடி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ஒரு சைடு கவர் ஆயிடுச்சு. அப்புறம் இதே சைடு இன்னொரு த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்,
ஓகே, இப்போ இந்த சைடும் இந்த சேம் த்ரெட்டு வச்சுட்டு அங்கே ஒரு முனி போட்டுருங்க. இங்கே ஒரு நாட்டு. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி நம்ம நாட்டு போட்டாச்சு. நாட்டு போட்டுட்டு இப்போ ஹேண்டில் நம்ம போட்டுட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே ஒரு பேப்பர் பேக் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்த்டே வருது, இல்லை ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது இருக்குனாக்கா அதுக்கு இந்த மாதிரி நீங்களாக ஒரு பிளாக் சார்ட் எடுத்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி ஒரு பேப்பர் பேக்கே ஒரு கிஃப்டாக நீங்கள் கொடுங்க. ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட், நிறைய ட்ராயிங்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து சேனலில் நம்ம வீடியோவாக போட போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுறது நான். நன்றி, வணக்கம்.